வணக்கம். பித்ருதோஷம் என்பது என்ன? இது பலர் மனசில் இருக்கிற ஒரு கேள்வி தான். நிறைய இதை பற்றி நம்ம கேட்குறோம், பேசுகிறோம். பித்ருதோஷங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பித்ருக்கள் என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். பித்ருக்கள் அப்படின்னா நமது முன்னோர்கள், அதாவது நமது அம்மா அப்பா தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வகை வகையாக வரக்கூடிய அந்த ஜெனரேஷன்ஸ், வழி வழியாக வரக்கூடிய தலைமுறையாக வரக்கூடியவர்கள். நமக்கு ஒரு 2 தலைமுறை தான் ஜென்ரலாக நம்ம பார்த்துருப்போம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி. ஆனால் அதுக்கு முன்னாடியும் நிறைய இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே நமது பித்ருக்கள் தான். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பித்ருக்கள்னு சொல்லும்போது பலர் கேட்குற கேள்வி, இப்போ பெண்களாக இருந்தால் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி சரி, அதே கணவருடையது அவர் சைடில் இருக்கிறவங்களும் எனக்கு பித்ருக்களா? அதே மாதிரி கணவன்மார்களும் கேட்பாங்க, இப்போ என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எனக்கு பித்ருக்கள்னால் மனைவி சைடில் இருக்கிறவங்க பித்ருக்களா? எல்லாருமே பித்ருக்கள் தான். மனைவி சைடாக இருந்தாலும் கணவர் சைடாக இருந்தாலும் அந்த 2 பக்கங்கள்லையும் இருக்கக்கூடிய தலைமுறைகள் அத்தனையுமே நமது பித்ருக்கள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுதுன்னு பார்ப்போம். பொதுவாக ஒரு மனிதர் இறந்து போன பிறகு அவருடைய ஆத்மா அந்த உடலை விட்டு வெளியேறி விடுகிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆராய்ச்சிகள் அதெல்லாம் கடந்து நம்ம ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு தியரி என்னென்னா, உடலை விட்டு வெளியேறிய பிறகு அந்த ஆத்மா ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுகிறது அப்படிங்கிறது. அதன் பிறகு அந்த ஆத்மா தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும். அந்த பயணம்ங்கிறது அடுத்த பிறப்பு இருக்குன்னா அடுத்த பிறப்புக்கு போகணும், இல்லை அந்த நிலையெல்லாம் தாண்டிட்டாங்கன்னா மோட்சத்துக்கு மோட்சம் கிடைக்கலாம். இந்த மாதிரி அந்தந்த ஆத்மாவுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ, என்ன கிடைக்குதோ அதன்படி அது போக வேண்டும். இதுதான் நடக்க வேண்டிய விஷயம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த ஆத்மா இந்த உடம்புல இருக்கும்போது அந்த உடம்புல இருக்கிற மனம்ங்கிறது எத்தனையோ விஷயங்களில் அடிபட்டிருக்கோம் இல்லையா, அதில் நிறைய பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ அந்த இறக்கும் தருவாய் வரும்போது அந்த பந்தங்கள் அந்த மனதில் இருக்கும் பந்தங்கள் ஆத்மாவை போகவே விடாது. நான் இவ்வளோ அழகாக வீட்டை கட்டினேன்னு எப்படி விட்டுட்டு போகிறது? இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது எப்படி விட்டுட்டு போகிறது? என்னுடைய குழந்தைகளை எப்படி விட்டுட்டு போகிறது? குடும்பத்தை எப்படி விட்டுட்டு போகிறது? அல்லது யார் மேலேயாவது ஒரு கோபம் இருந்தால் அவங்கள நம்ம பழி வாங்காமல் எப்படி போகிறது? இந்த மாதிரி பந்தங்கள், அட்டாச்மெண்ட்ஸுங்கிறது பல விதமாக நம்ம மனங்களில் ஏற்படுறது உண்டு. அப்போ அந்த இறந்த பிறகு கூட அந்த பந்தங்கள் அந்த ஆத்மாவை நிம்மதியாக போக விடாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆத்மா உடம்பை விட்டு வெளியேறிடுச்சு, அதுக்கு இந்த பூமியில் இப்போது இந்த பிறப்பு முடிஞ்சு போச்சு, இடம் கிடையாது. ஆனால் அதே சமயம் அது இங்கேருந்து முழுமையாக வெளியேற முடியாமல் தவிக்கும்போது அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக உருவாகி அதுதான் அந்த சந்ததியினரை பித்ருதோஷமாக பாதிக்குது. இப்போ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம வகுப்புகளில் இந்த வகுப்பு இந்த குறிப்பிட்ட தியானத்தை பித்ருதோஷம் பற்றி எத்தனையோ வருடங்களாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷங்களாக. அதனால் நிறைய பேருடைய அனுபவத்தை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பித்ருதோஷம் இல்லாதவங்களே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு தான் அது டக்குன்னு தெரியும், பித்ருதோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, பித்ருதோஷம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளவு தலைமுறைகள் இருக்குது நமக்கு முன்னாடி, எத்தனை பேர் எப்படி எப்படியெல்லாம் ஆசைகள், பந்தங்கள், அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விடுபட்டு போக முடியாத ஆத்மாக்களுங்கிறது நிறைய கண்டிப்பாக இருக்கும். அந்த பித்ருதோஷம் இருக்குது, நம்மை பாதிக்குதுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன ஆகும்னா, பித்ருதோஷங்கிறது ஒரு பாரம். நமக்கு எத்தனையோ விதமான பாரங்கள் இருக்கலாம், கர்மதோஷம், பித்ருதோஷம், அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். பித்ருதோஷமும் ஒரு மிகப்பெரிய பாரம். இப்போ அந்த பித்ருதோஷம் நம்மை பாதிக்குதுன்னா வாழ்க்கையில் நம்ம போயிட்டே இருப்போம், நின்றுட மாட்டோம், நம்ம பாட்டுக்கு போவோம். ஆனால் அந்த பித்ருதோஷத்தை சுமந்து கொண்டு போகும்போது பொதுவாக நம்ம எவ்வளோ முயற்சிகள் ஒரு விஷயத்துக்கு செய்யணுமோ அதை விட நிறைய முயற்சிகள் செய்தாலும் நமக்கு அது கிடைக்கிறதுல மிகப்பெரிய தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு படிப்பில் தடங்கல், படிப்பு முடிஞ்ச பிறகு வேலை கிடைக்கிறதுல நிறைய தடங்கள், அதன் பிறகு திருமணம் ஆகிறதுல தடங்கள், அது திருமணமானாலும் குழந்தை பிறக்கிறதுல தடங்கள், அப்புறம் வீடு வாங்கிறது, பண வரவு, முக்கியமாக அந்த செல்வ வளம் அப்படிங்கிறது, இது எல்லாமே பித்ருதோஷம் இருக்கும்போது தடைப்பட முடியும். பித்ருதோஷம் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அதிகமாக அஃபெக்ட் பண்ண குடும்பத்தை பார்த்திங்கன்னா,
எல்லாருமே எப்போவுமே ஒரு சோகமாகவே இருப்பாங்க, ஒரு சந்தோஷம் இல்லாத குடும்பமாக அது இருக்கும். காரணமே இல்லாமல் எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. இதெல்லாமே பித்ருதோஷத்தினுடைய சில சிம்டம்ஸ். இதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால் சொல்கிறேன். நமது பித்ருதோஷம்னு ஒரு வகுப்பு நான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த பித்ருதோஷத்தை நம்ம எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தின் மூலம் நம்மால் அதை சரி செய்ய முடியும். நமது பித்ருக்கள் முன்னோர்களது ஆத்மாக்களை அந்த பந்தங்களிலிருந்து விடுபட்டு செல்லவும் நாம் உதவ முடியும். அதாவது நம்ம இந்த தியானம் செய்து பண்ணும்போது அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. எப்படி நம்ம திதியெல்லாம் கொடுக்குறோம், எதுக்காக ஒவ்வொரு மதத்துலேயும் அந்த இறந்தவங்களுக்கு எத்தனையோ செய்ய சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோன்னா அந்த ஆத்மா நிம்மதியாக இங்கேருந்து போகணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் அது பல நேரங்களில் தடைப்பட்டு போகுது. அதனால் அந்த திதி மற்ற சம்பிரதாயங்கள் நம்ம முடிஞ்சவங்க அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் அதை விட இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும்னா தியானத்தின் மூலம் அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு விடுதலைங்கிறத நம்மால் நிச்சயமாக கொண்டு வர முடியும். இதை நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இந்த தியானம் செய்தவர்கள், இதை கற்றுக்கொண்டு செய்தவர்கள் பலர் சொன்னது என்னென்னா, எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருந்தோம். பணவரவு வராது, வரவேண்டிய பணம் வராது, சொத்து பிரச்சனை, படிப்பு நல்லா படிக்கிற பையன் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் எக்ஸாம் எழுத முடியல, இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் இருந்தது. குழந்தை பிறக்கலை, கல்யாணம் ஆகலை, இப்படியெல்லாம். ஆனால் இந்த தியானம் கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பித்த பிறகு ஒவ்வொன்றா அந்த தடைகள்லாம் சரியாகி பல விஷயங்கள் நடக்கிறத எங்களால் உடனடியாக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி தியானத்தின் மூலம் இதை நம்ம சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்சவங்க நம்ம பித்ருதோஷம் தியானம் வகுப்பில் கலந்துக்கிட்டு இது புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இது நிம்மதி கொடுக்கும்னு இல்லை, உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினர், உங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள், அவர்களுக்குமே அந்த பித்ருதோஷம்ங்கிற பாரத்தை நீங்கள் குறைக்க முடியும். அதனால தான் இது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. இது எல்லாத்த விட இதில் ரொம்ப சிறப்பான விஷயம், இந்த தியானம் கற்றுக்கிட்டு செய்யும்போது என்னென்னா, பொதுவாக இந்த பித்ருக்கள் சம்பந்தமான விஷயங்களை ஆண்கள் தான் செய்ய முடியும். பெண்கள் அதில் போய் கலந்துக்க முடியாது. உதவிகள் செய்யலாம், நேரடியாக பண்ண முடியாது. இப்போ ஆண்கள் இல்லாத வீடாக இருந்தால் பெரும்பாலும் இது பண்ண முடியாமல் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த சம்பிரதாயங்களை எல்லாம் தாண்டி தியானம்னு வரும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய பித்ருக்களின் ஆத்மாவின் சாந்திக்காக நீங்கள் தியானம் செய்ய முடியும். அதனுடைய அந்த நல்ல ஒரு இஃபெக்டை கண்டிப்பாக உங்களால் உங்கள் வாழ்க்கையில், உங்களை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக பார்க்க முடியும். அதனால் இப்படி ஒரு வழிமுறை இருக்குதுன்னு தெரியும் போது நிச்சயமாக நாம் அதை புரிந்து கொண்டு பயன்படுத்தி நாம் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கி கொள்ள முடியும். வகுப்பில் கலந்துக்குங்க, இன்னும் நிறைய விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.